இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ராசஸ் காஸ்டிங் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட மீனிங்ல இருந்து போகலாம். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு சம் வந்து தப்பில்லாம போட முடியும். ஸோ பேசிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதோட மீனிங், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். அதோடைய காஸ்ட், அதோட ப்ரொசீஜர் எப்படி, அதோட ஃபார்மேட் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சம் போடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங்கோட மீனிங். Process costing is a method of costing used in industries where production is carried out continuously and products are manufactured in large quantities through a series of sequential process. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராசஸ் காஸ்டிங் நம்ம எதுக்கு போடுவோம்னா, பர்டிகுலராக ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்படி எடுத்தோடனே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 4-5 ப்ராசஸ் தாண்டி தான் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஃபைனல் யூஸ்டு மெட்டீரியலாக வந்துட்டு அது வெளியில் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஒன்ல வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் போடுவோம். அதில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஆகி இன்னொரு ப்ராசஸ்க்கு போகும். அந்த ப்ராசஸில் திருப்பி ப்ராசஸ் ஆகி இன்னொரு ப்ராசஸ்க்கு போகும். இந்த மாதிரி கடைசியாக ஒரு 4-5 ப்ராசஸ்க்கு போய் தான் ஃபைனல் அவுட்புட்டாக நமக்கு வெளியில் வரும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் வேர் த ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் கண்டினியூஸ்லி. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட் 1-2 யூனிட்டோட ஸ்டாப் பண்ண மாட்டோம், கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் ப்ராசஸ் காஸ்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்க, அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஒரு நாளைக்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு தௌசண்ட்ஸ் கணக்கில் 20,000 30,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தான் ப்ராசஸ் காஸ்டிங் போடுவாங்க த்ரூ அ சீரீஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் ப்ராசஸஸ். அதாவது அந்த ப்ராசஸ் வந்து சீக்வென்ஷியலாக ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4ன்னு சீக்வென்ஷியலாக போய் அப்புறம் ஃபைனல் அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு மெயினாக வந்து ப்ராசஸ் காஸ்டிங், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்து ப்ராசஸ் காஸ்டிங் வந்து போடுவாங்க. அடுத்தது பாருங்க, இன் திஸ் மெத்தட் ஈச் ப்ராசஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ செப்பரேட் காஸ்ட் சென்டர். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ராசஸையும் ஒரு காஸ்ட் சென்டராக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ராசஸில் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, இந்த ப்ராசஸில் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ப்ராசஸ் 1ல வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000, ப்ராசஸ் 2ல வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ்லையும் எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ செப்பரேட் காஸ்ட் சென்டராக பார்க்குறோம். அண்ட் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் அக்யூமுலேட்டட் ஃபார் ஈச் ப்ராசஸ் செப்பரேட்லி. ஸோ ஒரு ப்ராசஸ்லையுமே வந்து நமக்கு வந்துட்டு லேபர் தேவை, கண்டிப்பாக லேபர் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1ல வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். அப்புறம் இந்த ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு போகும்போது ரா மெட்டீரியல்ஸ் வேணும். அது போல் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் எந்தெந்த ப்ராசஸ்க்கெலாம் தேவையோ அந்தந்த ப்ராசஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் போடுவோம், லேபர் போடுவோம். அப்புறம் ஓவரேஜ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு அந்த காஸ்ட் வராது, நமக்கு தெரியாமலே நடக்கும் அந்த காஸ்ட். அதை வந்து நம்ம கரெக்டாக இதுக்கு தான் வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஓவரேஜ் எல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்போஷன் பண்ணணும், அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்றது தான் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்ல போடுறோம். த அவுட்புட் ஆஃப் ஒன் ப்ராசஸ் பிகம்ஸ் த இன்புட் ஆஃப் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அன்டில் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். அதாவது இந்த ப்ராசஸோடைய இந்த ப்ராசஸோடைய அவுட்புட் தான் அடுத்த ப்ராசஸோட இன்புட்டாக போகும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ப்ராசஸ் 1ல வந்துட்டு ஒன்று பண்ணுறீங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் பண்ணின அந்த அந்த ப்ராசஸ் 1ஓட ஃபைனல் அவுட்புட் வந்து ப்ராசஸ் 2ஓட இன்புட்டாக போகும். அப்புறம் ப்ராசஸ் 2ஓட இன்புட் வந்து ப்ராசஸ் 3ஓட அவுட்புட்டாக போகும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, அவுட்புட் ஆஃப் ஒன் ப்ராசஸ் பிகம்ஸ் த இன்புட் ஆஃப் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் அன்டில் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். அந்த மெட்டீரியல் வந்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போய் கடைசியில் ஃபைனல் அவுட்புட்டாக வரும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் மெயின்லி அப்ளைட் வேர் products are homogeneous, standardized and indistinguishable, and the cost per unit is calculated by averaging the total process cost over the total units produced. அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஹோமோஜீனியஸ், ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் இன்டிஸ்டிங்விஷபிள். அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும் அந்த ப்ராடக்ட். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் எடுத்துக்கோங்களேன்.
சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக இப்போ ஒரு 1000 kg சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க பர் டேக்கு. அப்போ 1 kg சுகருக்கும் இன்னொரு கேஜி சுகருக்கும் ஏதாவது நீங்கள் வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்களா? நோ, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரே குவான்டிட்டி, அதே 1 kg தான், இதுவும் அதே 1 kg தான், அந்த குவாலிட்டியும் அதே தான், எல்லாமே சேம் தான். அதே ப்ராசஸ்ல பண்ணி தான் இந்த சுகரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அந்த சுகரையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க வந்துட்டு அதை எப்படி சொல்றது, டிஸ்டிங்கிஷ் பண்ணி சொல்ல முடியாது. இது வேற அது வேறன்னு மாத்தி சொல்ல முடியாது. இன்டிஸ்டிங்கிஷபிள் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பனா தான் நம்மளால ப்ராசஸ் காஸ்டிங் வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் காஸ்டிங் இந்த மாதிரி குட்ஸுக்கு தான் அப்ளை ஆகும். ஸோ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். சிமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் கண்டினியூஸ்லி, நாட் ஆர்டர் வைஸ். ஸோ ஆர்டர் வைஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். சிமெண்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அது வந்துட்டு ஒரு ஒரு ப்ராசஸாக போய் ஒரு ஒரு பேக்காக வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் ஃபைனல் அவுட்புட்டாக. சேம் ப்ராடக்ட் யூனிட்ஸ், எவ்ரி பேக் ஆஃப் சிமெண்ட் இஸ் த சேம் குவாலிட்டி அண்ட் சைஸ். ஒன் பேக் கேன் நாட் பி ஐடென்டிஃபைட் செப்பரேட்லி. ஸோ ஒரு பேக் இப்போ இந்த இந்த பேக் சிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டு அனதர் பேக் சிமெண்ட் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? இல்லை எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். நீ செப்பரேட் பண்ணவே முடியாது நம்ம. அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன் ப்ராசஸஸ். சிமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் த்ரூ ஸ்டேஜஸ், ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வைஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை தான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் காஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராசஸ் 1ல பார்த்தீங்கன்னா க்ரஷிங் த ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த சிமெண்ட்டுக்கு இந்த லைம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் சைஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்ரஷ் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராசஸ் 2ல என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஹீட்டிங் த கிளின். அந்த அந்த பெரிய பெரிய அந்த ராக் மாதிரி இருக்கிறத வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, கிரைண்டிங் அண்ட் பேக்கிங். ஸோ அதை வந்துட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து பேக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அடுத்தது காஸ்ட் கலெக்டட் ப்ராசஸ் வைஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான், ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் இவ்வளோ காஸ்ட் ஆகுது. இப்போ க்ரஷிங்னா க்ரஷிங்கில் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, ஹீட்டிங்னா ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட், கிரைண்டிங்னா கிரைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு காஸ்ட் வைஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட். ஸோ டோட்டல் காஸ்ட் என்ன ப்ராசஸ், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் அவுட்புட் ஆஃப் பேக்ஸ், அதாவது மொத்தம் எத்தனை மூட்டை சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 1 lakh. ஓகேவா? ஸோ 10 lakhs டிவைடட் பை 1 lakh பண்ணோம்னா நமக்கு 10 rupees வரும். அப்போ ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, 10 ரூபாய் தான் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு காஸ்ட் பர் பேக். ஒரு மூட்டைக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டயக்ராமெட்டிக்காக காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 1ல வந்து க்ரஷிங் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, இந்த மிஷின் வந்துட்டு ஓடணும்னா மிஷின் காஸ்ட் வரும் இல்லையா, மிஷினிங் ஹவர்ஸ், எவ்வளோ நாள் எவ்வளோ மணி நேரம் மிஷின் ஓடி இருக்கு. ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து இந்த ப்ராசஸில் இன்கர் பண்ணிடுவோம். ஸோ அந்த லைம் ஸ்டோனு அந்த கிளேவை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இந்த லைம் ஸ்டோன் அண்ட் க்ரஷ்ஷை வந்து நம்ம இந்த லைம் ஸ்டோன் அண்ட் அந்த கிளேவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரஷ் பண்ணுறோம். ஃபைனாக க்ரஷ் பண்ணுறது என்னது, நசுக்கி பொடி பொடியாக ஆக்குறது. பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம், இந்த பொடி பொடியாக ஆன இதுதான் வந்துட்டு இந்த ப்ராசஸோடைய அவுட்புட். கரெக்டாக? இந்த அவுட்புட் என்ன ஆகுது, அந்த ஃபைன் பவுடர் என்ன ஆகுது, க்ரஷ் பண்ணது, க்ரஷ் பண்ணி ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அவுட்புட் தான் வந்து ஹீட்டிங் ப்ராசஸில் ப்ராசஸ் 2ல இன்புட். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 1 அவுட்புட் தான் ப்ராசஸ் 2 இன்புட். ஸோ இன்புட் நமக்கு என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு இந்த பைப் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்துட்டு பேர்ன் பண்ணுறோம். அந்த குட்டி குட்டியாக நம்ம க்ரஷ் பண்ண அந்த லைம் ஸ்டோனை வந்து இதில் வந்து பேர்ன் பண்ணுறோம், நல்லா ஹீட் பண்ணுறோம். ஓகேவா? ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த ஹீட் பண்ண அந்த அவுட்புட் என்ன ஆகுது, ப்ராசஸ் 3யோட இன்புட்டாக உள்ளே போகுது. ஸோ இந்த மிஷின்குள்ளே போய் அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிரைண்ட் ஆகுது. அதாவது பொடி பொடியாக அது வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்துட்டு அதை அரைக்குது. அந்த லைம் ஸ்டோனை அரைச்சி நமக்கு ஃபைன் பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதில் பேக்கிங், அதாவது பேக் பண்ணுறாங்க. ஒரு ஒரு மூட்டையாக வந்து நமக்கு பேக் பண்ணி சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ப்ராசஸோட இன்புட்டு இன்னொரு ப்ராசஸ்க்குள்ளே போகுது. அதே போல் நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராசஸ்க்கு இப்போ ப்ராசஸ் 1 க்ரஷிங்க்கு நமக்கு இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, ப்ராசஸ் 2 வந்து ஹீட்டிங்க்கு இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு,
ப்ராசஸ் 3 கிரைண்டிங்க்கு இவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சு போடுறோம். ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். சேம் அதே தான், நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? எங்கேயுமே நடுவில் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது செப்பரேட் காஸ்ட் ஃபார் ஈச் ப்ராசஸ். நம்ம சொன்னதுதான், ஒரு ப்ராசஸ்க்கும் இப்போ க்ரஷிங்னா அதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். செப்பரேட் காஸ்ட் யூனிட்டாக நம்ம வந்து அதை போட்டுட்டு ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இது ஒரு மூட்டை சிமெண்ட்டும் இன்னொரு மூட்டை சிமெண்ட்டும் வேற வேற கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான் குவான்டிட்டி வைஸ். அதுவும் எவ்வளோ, ஒரு மூட்டை வந்து 10 கிலோனா அதே 10 கிலோல தான் வந்துட்டு ரெண்டு பேக்லையுமே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஐடென்டிக்கல் அண்ட் யூனிஃபார்ம், சேம் குவாலிட்டி, சேம் குவான்டிட்டி, சேம் சைஸ் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி இருக்கனால நம்மளால பிரித்து பார்க்க முடியாது அது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் காஸ்டிங் போட முடியும். அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர். ஸோ நம்ம சொன்னோம்ல, க்ரஷிங்கில் வந்துட்டு வர அவுட்புட் தான் நமக்கு பேர்னிங்கோடைய, அதாவது அந்த ஹீட்டிங்கோடைய இன்புட். ஸோ ஒரு ப்ராசஸோடைய அவுட்புட் வந்து இன்னொரு ப்ராசஸோட இன்புட்டாக போகும் டில் த ஃபைனல் ப்ரொடியூஸ்டு குட் வந்துட்டு ரீச் ஆகிற வரைக்கும் இப்படி ஒரு ப்ராசஸ்க்குள்ளேயா அந்த குட்ஸ் வந்து போய் கடைசியில் நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது லாசஸ் இன் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ எப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு க்ரஷ் பண்ணுறோம். கரெக்டாக? க்ரஷ் பண்ணும்போது நமக்கு இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் நடக்கும். கரெக்டாக? இது வந்து நார்மல் வேஸ்டேஜ். நமக்கு க்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே மேலேன்னு சிந்தும், சில லைம் ஸ்டோன்ஸ் வந்து இதுவாகாது, அதில் நிறைய வேஸ்டேஜ் வரும் நமக்கு. ஸோ இது வந்து நார்மல் வேஸ்டேஜ். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு இன்னொரு ப்ராசஸ்க்கு போகும்போது, இப்போ வந்து இதில் இன்புட் வந்து நம்ம 1000 kg வந்து இன்புட்டாக, அந்த லைம் ஸ்டோன் வந்து 1000 kg வந்து நம்ம இன்புட்டாக போடுறோம். ஆனால் அது க்ரஷ் ஆகி வெளியில் வரும்போது ஒரு 980 kg இல்லை 950 kg தான் வந்துட்டு வெளியில் வரும். பேலன்ஸ் இருக்க அந்த 50 kg வந்து நமக்கு நார்மலாக அது வேஸ்டேஜாக போயிடும். ஓகேவா? ஸோ அது போல் வந்து 1000 போட்டால் 1000மே வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக வராது. 1000னா அதில் வேஸ்டேஜ் ஒரு 20 kg இல்லை ஒரு 25 kg வேஸ்டேஜ் போகி மிச்சம் தான் நமக்கு வரும். ஸோ இது வந்து நார்மல் வேஸ்டேஜ், நார்மலாக நமக்கு நடக்கக்கூடிய லாஸ். ஆனால் அப்நார்மல் லாஸ் வந்து எப்படி நடக்குதுன்னே தெரியாது. நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம வந்துட்டு கரெக்டான மெஷின் இல்லாமல் இருந்திருக்கோம், இல்லை நமக்கு வந்து அந்த அந்த ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணாமல் நம்ம நிறைய வேஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு எப்படி சொல்றது, அது வந்து நம்ம மேலே அதில் தப்பு இருக்கும், அதாவது கம்பெனி மேலே தப்பு இருக்கும். அதை வந்துட்டு அவங்க ஒழுங்காக அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கரெக்டாக அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால வந்து வேஸ்டேஜ் ஆயிருக்கும், லாஸ் ஆயிருக்கும். அது வந்து அப்நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் நார்மல் லாஸ்க்கும் அப்நார்மல் லாஸ்க்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு அண்ட் செமி ஃபினிஷ்டு அவுட்புட். ஸோ ஃபினிஷ்டு அண்ட் செமி ஃபினிஷ்டு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினிஷ்டு அவுட்புட்னா என்னது, கம்ப்ளீட்டாக இப்போ எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சு, இப்போ 4 ப்ராசஸ் இருக்குன்னா 4 ப்ராசஸ்லையுமே அந்த அவுட்புட் வந்து முடிஞ்சு கரெக்டாக வந்துட்டு டோட்டல் ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து நமக்கு கிடைக்கிறது. செமி ஃபினிஷ்டு அவுட்புட்னா வந்துட்டு பாதியிலே இருக்கிறது. அதாவது 4 ப்ராசஸ்ல 2 ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 ப்ராசஸ் இருக்கு. அந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சாதான் நமக்கு வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபினிஷ்டு அண்ட் செமி ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட். இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு முன்னாடியே பார்த்தோம். டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. அடுத்தது நோ ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். இன் ப்ராசஸ் காஸ்டிங் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ரேஸ் ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் ஆர் ஸ்பெசிஃபிக் லேபர் to a particular unit of output because of production is continuous. ஸோ நம்ம வந்துட்டு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸில் இதுதான் மெட்டீரியல் யூஸ்ட் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. நாட் பாசிபிள் டு ட்ரேஸ் த ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லேபர். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற போல நம்ம அப்போர்ஷன் பண்ணுவோம். இந்த இந்த ப்ராசஸ்க்கு இவ்வளோதான் லேபர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம எஸ்டிமேட் பண்ணி இது காஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போர்ஷன் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு நோ ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ் யூசிங் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி,
கெமிக்கல்ஸ், சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிஃபைனிங், பேப்பர் ப்ரொடக்ஷன், அப்புறமா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு மெயினாக ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது நமக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெகுலர் காஸ்ட் இன்ஃபர்மேஷன். Cost of each process and final output can be calculated daily, weekly and monthly. ஸோ அந்தந்த டேல அந்தந்த ப்ராசஸில் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, அந்தந்த வீக்கில் அந்தந்த ப்ராசஸில் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நமக்கு ரெகுலரான காஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல். காஸ்ட் கண்ட்ரோல் வந்து நம்மளால இதில் பெட்டராகவே பண்ண முடியும். ஏன் எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ்லையும் இவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராசஸ் 1ல வந்து 10,000 ஆகுது, ப்ராசஸ் 2ல வந்துட்டு 30,000 ஆகுது, ப்ராசஸ் 3ல வந்து 50,000 ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராசஸ்லையும் எந்தெந்த காஸ்ட் வந்து வருது அப்படின்ட்டு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நம்மளால வந்துட்டு ஏதாவது தேவையில்லாத காஸ்ட் எங்கேயாவது அன்னெசரியாக இன்கர் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு குயிக்காக நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் வந்துட்டு பெட்டர் காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில். அடுத்தது சிம்பிள் அண்ட் எக்கானமிக்கல். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஈஸியாக நம்ம வந்துட்டு போட்டுடலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படின்னு நமக்கு கிடையாது. நமக்கு கம்மியான காஸ்ட்லேயே நம்ம வந்துட்டு ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டை ஹையர் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராசஸ் காஸ்டிங்கை நம்ம அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு சிம்பிள் அண்ட் எக்கனாமிக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி டு ஃபைண்ட் காஸ்ட் பர் யூனிட். எஸ், நம்ம வந்துட்டு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு காஸ்ட் பர் யூனிட் வந்து ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ, டோட்டலாகவும் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது அக்யூரேட் எக்ஸ்பென்ஸ் அலோகேஷன். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இந்த ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளால அக்யூரேட்டாக அப்போஷன் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ப்ராசஸில் இவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ப்ராசஸ் காஸ்டிங் மூலமா. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் இவ்வளோ ஆகியிருக்குன்னு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இதுவே ப்ராசஸ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளால ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய அந்த ஓவர் ஹெட்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிடலாம். அடுத்தது ஈஸி இன்வென்ட்ரி வேல்யூவேஷன். ஒரு இன்வென்ட்ரி வேல்யூவேஷனா என்னது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸோடைய அந்த வேல்யூவேஷன் தான் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன். ஸோ வந்துட்டு இந்த ப்ராசஸ்ல எவ்வளோ வந்துட்டு இன்புட் வந்திருக்கு, எவ்வளோ கேஜி இன்புட் வந்து போட்டிருக்கோம் ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு எவ்வளோ வந்து அவுட்புட் வெளியில போயிருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு ஈஸியா நம்ம இந்த ஒரு ப்ராசஸ்லயுமே நம்ம அதை ரெக்கார்ட் பண்றதுனால ஈஸியா நம்ம வேல்யூ பண்ணிடலாம். எவ்வளோ வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வெளியில வருது, எவ்வளோ ஒர்க் இன் ப்ராக்ரஸா இருக்கு, எவ்வளோ வேஸ்டேஜ், இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிடலாம் ப்ராசஸ் காஸ்டிங் மூலியமா. அடுத்தது ஈஸி ப்ரைஸ் கொட்டேஷன்ஸ். ஸோ வந்து நம்மளால வந்துட்டு ப்ரைஸ் கொட்டேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு காஸ்ட் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சதுன்னா அது கூட நம்ம கரெக்டான மார்ஜின் ஆட் பண்ணி நம்மளால ஈஸியாக ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இன்ஃபர்மேஷன். வந்துட்டு இந்த காஸ்ட் எல்லாமே நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் எப்போ போடுவோம், இந்த காஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் காஸ்டிங் போடுவோம். அப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுது, பாஸ்ட் ஆயிடுது, ஹிஸ்ட்ரி ஆயிடுது. கரெக்டா? ஸோ காஸ்ட் ஆர் கால்குலேட்டட் ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம டெசிஷன் மேக்கிங் எல்லாமே கம்பெனி எப்படி எடுப்பாங்கன்னா ஃபியூச்சரை வந்து பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க டெசிஷன்ஸ். எப்பயுமே வந்துட்டு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இது லெஸ் யூஸ்ஃபுல்னஸாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் காஸ்டிங் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்னஸாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இன்எஃபிஷியன்சிஸ் மே பி ஹிடன். ஸோ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ராசஸ்லையும் நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாசஸ் ஆர் இன்எஃபிஷியன்சிஸ். இன்எஃபிஷியன்சிஸ்னா என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து இந்த ப்ராசஸ் நடந்திருக்காது. எப்படி சொல்றது, ஒரு 1 hourல முடிக்க வேண்டிய ஒர்க்கை ஒரு 3 hours 4 hours பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் மூலியமா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுல வெறும் காஸ்ட், எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு காமிக்குமே தவிர்த்து இவ்வளோ லேட்டா பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இன்னெஃபிஷியண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அதில் வந்து காட்டாது. ஸோ அதனால வந்துட்டு இன்னெஃபிஷியன்சிஸ் மேபி ஹிடன் அப்படின்னு சொல்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் ஏர்லியர் ப்ராசஸ் இன்எஃபிஷியன்சி. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் 1ல வந்து இன்னெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் 2ஐயும் அஃபெக்ட் பண்ணும், ப்ராசஸ் 3ஐயும் அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ அதுதான் சொல்றாங்க, inefficiency in earlier process can negatively affect later processes. ஓகேவா? இப்போ ப்ராசஸ் ஒன்ல வந்துட்டு ஏதோ தப்பு இருக்குன்னா அந்த தப்பு என்ன ஆகும், ப்ராசஸ் 2 and 3க்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகும், மொத்த ப்ராசஸுமே தப்பாயிடும். அதான் சொல்றாங்க, டிஃபிகல்ட் டு மெஷர் இண்டிவிஜுவல் இன் எஃபிஷியன்சி. இப்போ ஒரு எஃபிஷியன்சியும் நம்ம இண்டிவிஜுவலாக மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் ஹார்ட் டு எவாலுவேட் இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் பிகாஸ் ஒர்க் இஸ் டன் கலெக்டிவ்லி. இப்போ நம்ம அந்த ப்ராசஸில் ஒருத்தரும் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்க, சூப்பர்வைசர் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்க, மேனேஜர்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்க, அது நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் அந்த ஒர்க் வந்து கலெக்டிவாக தான் நடந்திருக்கும், ஒரு குரூப்பாக தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக நம்ம வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் டிஃபிகல்ட் டு மெஷர் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராப்ளம் இன் ஜாயிண்ட் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். Allocation of joint cost to common products may lead to wrong pricing decisions. ஓகே, ஸோ ஜாயிண்ட் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராசஸில் 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்து தான் வரும். பட் ஆனால் அது வந்துட்டு கடைசியில் ஃபைனல் அவுட்புட் வரும்போது அதை 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட், இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்ற அந்த ஜாயிண்ட் காஸ்ட்டை வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் பிரிப்பாங்க. அது வந்துட்டு ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு கரெக்டா பண்ணலைன்னா தப்பான ப்ரைசிங் டிசிஷன், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து தப்பா வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது காஸ்டிங் ப்ரொசீஜர் அண்டர் ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ஒன்றுத்துக்கும் என்ன மாதிரியான காஸ்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ். Materials are issued to each process based on material requisition. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ மெட்டீரியல் தேவையோ அதுக்கேற்ற போல இஷ்யூ பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸ். ஓகேவா? மெட்டீரியல்ஸ் கேன் பி இஷ்யூட் டைரக்ட்லி ஃப்ரம் ஸ்டோர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ப்ராசஸ். ஸோ வந்துட்டு ப்ராசஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டாக ரா மெட்டீரியல்ஸை நம்ம ஒரு ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை தான் இன்புட்டாக கொடுப்போம். அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஒன்னோட இன்புட்டே ப்ராசஸ் டூவோட ப்ராசஸ் ஒன்னோட அவுட்புட்டே ப்ராசஸ் டூவோட இன்புட் ஆகிடும். தென் ப்ராசஸ் டூவோட அவுட்புட் வந்து ப்ராசஸ் த்ரீயோட இன்புட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆடட் இன் லேட்டர் ப்ராசஸஸ். சம்டைம்ஸ் அடிஷ்னலாக மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் அதையுமே லேட்டர் ப்ராசஸில் ஆட் பண்ணுவாங்களாம். ஈச் ப்ராசஸஸ் யூஸ் மெட்டீரியல்ஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் ரெக்வயர்மெண்ட். ஓகே, அடுத்தது லேபர். மோஸ்ட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ஆட்டோமேஷன். Workers are paid based on time work, wages allocated to each process. If a worker works in 2 or more processes, his wages are apportioned between those processes. அதாவது இப்போ வந்துட்டு ஒர்க்கர் வந்துட்டு 2 or more ப்ராசஸில் ஒர்க் பண்ணாருன்னா அவருக்கு அதுக்கு ஏற்ற போல் அந்த வேஜஸை வந்து அந்த டைம் ஒர்க்கு மெயினாக வந்துட்டு இதில் இது பேஸாக எடுத்திருக்காங்க பாருங்க, டைம் ஒர்க்கு. அவர் வந்துட்டு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ 5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் காஸ்ட் அப்படின்னா கூட 5 மணி நேரத்துக்கு 5 × 5 25 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆயிருக்கும். இந்த 25 வந்துட்டு இவர் வந்து இந்த 5 ஹவர்ஸ் வந்து 2 ப்ராசஸ்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ப்ராசஸ் ஒன்ல வந்துட்டு 2.5 ஹவர்ஸ், ப்ராசஸ் டூல வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த 25 வந்து எப்படி போகும், 25 நம்ம ரெண்டா பிரிச்சு 12.5 வந்து ஒரு இதுக்கும் பேலன்ஸ் இருக்க 12.5 வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுப்போம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு லேபர், அந்த லேபர் அப்போர்ஷன்மெண்ட். இதெல்லாம் சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். Direct expenses like power, electricity, depreciation can be directly charged to specific processes if identifiable. இதெல்லாமே அந்தந்த ப்ராசஸ்க்கு, இப்போ எலக்ட்ரிசிட்டி, டெப்ரிசியேஷன் ஆஃப் த பிளான்ட் எல்லாமே அந்தந்த ப்ராசஸ்ல என்ன மாதிரியான மிஷினரி யூஸ் பண்றோமோ அதுக்கான டெப்ரிசியேஷனை அந்த ப்ராசஸ்லேயே போட்டுருவோம். அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஆயிருக்கும் அதை வந்து அந்த ப்ராசஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இது டைரக்ட்லி நம்ம அப்போர்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே டைரக்டா சார்ஜ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்துட்டு ஓவர்ஹெட்ஸ். Common expenses are shared by many processes. These overheads are allocated or apportioned to processes using suitable basis, machine hours, labor hours, etc. Sometimes recovered at predetermined rates. Okay. ஸோ ஓவர்ஹெட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னாலே ஓவர்ஹெட்ஸ்ன்றது வந்துட்டு ஹிடன் காஸ்ட். அது வந்துட்டு காமனாக வந்துட்டு ஷேர்டு பை மெனி ப்ராசஸ். அது எப்படி வருதுன்னு தெரியாது,
நம்ம கிட்ட இருக்கிற இப்போ 4 ப்ராசஸ்னா அந்த 4 ப்ராசஸுமே அதை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த ஓவரன்ஸை. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிடுவாங்க அந்த ஓவரன்ஸ். ஓகே, அதுதான் மெயினாக இதை அலோகேட் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ் வேணும். இப்போ மெஷின் ஹவர்ஸ், லேபர் ஹவர்ஸ், ஒர்க்ஸ், டைம் ஒர்க்குடு. ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு ஹவர்ஸ் ஒர்க்குடு அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். மெயினாக இதில் வந்துட்டு வேஸ்டேஜும் ஸ்கிராப்பை பற்றி தான் பேசுவோம். வேஸ்டேஜ் இஸ் அ மெட்டீரியல் லாஸ் டியூரிங் ப்ரொடக்ஷன். ஸோ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து நார்மல் வேஸ்டேஜ், அப்நார்மல் வேஸ்டேஜ் ரெண்டு இருக்கு. ஸோ நார்மல் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்துட்டு நார்மலாக வேஸ்ட் ஆகும் சிலதுலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எவாப்ரேட், ஷ்ரிங்க், பி டெஸ்ட்ராய்டு. ஸோ இப்போ எவாப்ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவாப்ரேட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குல்ல. ஒரு ப்ராடக்ட் முடிச்சு போகும்போது இப்போ 5 லிட்டர் வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு 4.5 லிட்டர்ஸ் தான் வரும். அப்போ 0.5 லிட்டர்ஸ் என்ன ஆச்சு? எங்கே போச்சு? அது எவாப்ரேட் ஆயிடுச்சு. கரெக்டா? அது வந்துட்டு கிடைக்காது நமக்கு. ஏன்னா அது அங்க இங்க அப்படின்னு சிந்தி இறஞ்சி கீழே கொட்டி அது வந்துட்டு வரும்போது நமக்கு வெறும் 4.5 லிட்டர்ஸா தான் வரும் வெளியில. அது வந்து நார்மல் வேஸ்டேஜ், அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இதுவே வந்துட்டு அப்நார்மல் வேஸ்டேஜா இருந்ததுன்னா அது வந்துட்டு அதிகமா இருக்கும், நம்ம வந்துட்டு கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டோம் அது, அதனால அப்நார்மலா வேஸ்டேஜ் ஆயிருக்கும். அதுதான். ஓகேவா? ஸோ வேஸ்டேஜ் ஹேஸ் நோ ரெக்கவரி வேல்யூ, நோ ஃபர்தர் யூஸ். எக்ஸாம்பிள் எவாப்ரேஷனல் லாஸ் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது ஸ்கிராப். Scrap is a discarded material. It has some recovery value, usually sold without further processing. Example, metal cuttings in manufacturing. ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு போகும்போதும் ஸ்கிராப் வரும். ஓகேவா? ஸ்கிராப்னா என்னன்னா அதை வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ணவே முடியாது. அது வந்துட்டு நம்ம ஆனால் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேல்யூ இருக்கும். சுத்தமாக ஜீரோ வேல்யூ கிடையாது, குப்பையில தான் போடணும்னு கிடையாது. அதை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வேல்யூ இருக்கும். அதை வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப மினிமம் காஸ்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணுறது அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்கிராப் ஹேஸ் சம் ரெக்கவரி வேல்யூ. ஸோ அது வந்து நீங்கள் சோல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், உங்களோட காஸ்ட்டோட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ராசஸில் வந்து 10,000 காஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு ஸ்கிராப்பை வந்து சேல் பண்ணது 2,000க்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்கிராப்லாம் இருந்தது அதெல்லாம் சேல் பண்ணீங்க. இந்த மெட்டல் கட்டிங்ஸு, இந்த அலுமினியம் வேஸ்டேஜ், மெட்டல் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2,000 வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த காஸ்ட் 10,000ல் இந்த 2,000 செட் ஆஃப் பண்ணிடுவீங்க, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 8,000 தான் உங்களுடைய டோட்டல் காஸ்ட்டாக காமிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்துட்டு ஸ்கிராப் போடுவாங்க. ஸ்கிராப் வந்துட்டு அதை வேஸ்ட்டாக நினச்சி தூக்கி போடாமல் அதுக்கு இருக்கிற கொஞ்சம் வேல்யூவை வந்து நம்ம சேல் பண்ணி அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. அடுத்தது பாருங்க, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப். காஸ்ட் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப் இஸ் merged with process cost. Good units bear the loss through average costing. Sale of scrap value reduces the process cost. எல்லாமே நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டா? சேல் ஆஃப் ஸ்கிராப் ரெடியூசஸ் த ப்ராசஸ் காஸ்ட், அதான் சொன்னேன். இப்போ இந்த 10,000 காஸ்ட்னா அதில் ஸ்கிராப் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 2,000னா அதை சப்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 8,000 தான் நம்ம வந்துட்டு காஸ்ட்டாக காமிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராசஸ் லாஸ் அண்ட் நார்மல் வேஸ்டேஜ். இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நார்மல் லாஸ் இஸ் அன்அவாய்டபிள், எக்ஸ்பெக்டட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ். எஸ், ஸோ நார்மலாக அது வந்து நடக்கக்கூடியதான், அதை வந்து நமக்கு தவிர்க்க முடியாது, அது அன்அவாய்டபிள் அது. ஓகேவா? நார்மலாக எவாப்ரேஷன் ஆகுது அப்படின்னா அது நம்ம தவிர்க்க முடியாது, அது எப்படியும் அது ஆக தான் செய்யும். அந்த லாஸை வந்து நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அக்கர்ஸ் டியூ டு நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் ப்ராசஸ், அதோடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம இன்புட்டாக போடும்போது அந்த மில்க் வந்துட்டு ஒரு 5 லிட்டர்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அந்த மில்க் வந்துட்டு என்னது, அது வந்துட்டு அதோடைய நேச்சர் என்னது, எவாப்ரேட் ஆகக்கூடிய நேச்சர் தான் அது. ஸோ அதனால அது எவாப்ரேட் ஆகி ஒரு 4.5 லிட்டர்ஸ், 4.2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. கரெக்டாக? அது ஒரு டீ ப்ரொடக்ஷன்னா கூட அவர் டீக்கு என்ன பண்ணுவார், பால் ஊற்றுவார். பட் ஆனால் டீ வெளியில் வரும்போது எவ்வளோ வரும், ஒரு கவர் பால் ஊற்றினா 5 கிளாஸ் வரும் ஒரு கவர் பால். ஆனால் வந்துட்டு கரெக்டாக அது டீயாக வெளியில் வரும்போது 3 கிளாஸ் தான் வரும், 3 கிளாஸ் ஆஃப் மில்க் தான் வரும். பிகாஸ் எவாப்ரேட் ஆகிடும், அது பாயில் பண்ணும் போது எவாப்ரேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. கரெக்டாக? ஸோ அது வந்துட்டு நார்மல் லாஸ், எஸ்டிமேட்டட் இன் அட்வான்ஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ நம்ம நார்மல் லாஸை வந்து நம்மளால பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகே, நமக்கே தெரியும்ல, நம்ம வந்துட்டு ஒரு கவர் பால் ஊற்றணும்னா ஒரு 4 பேருக்கு தான் டீ போட முடியும், இல்லை ஒரு 3 பேருக்கு தான் டீ போட முடியும். நமக்கே பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம முன்னாடி போட்டதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். இவ்வளோ போட்டாலும் அது வந்து 3 கவர் தான் வரும், கடைசியாக டீயாக வரும்போது 3 கவர் தான்ப்பா வரும், 3 கிளாஸ் தான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் நார்மல் லாஸஸ் அப்சர்வ்டு பை குட் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள் 5% லாஸ் டியூ டு எவாப்ரேஷன் இஸ் நார்மல். அது வந்து நம்மளுடைய நார்மல் வேஸ்டேஜ் அது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து வந்து சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக் இந்த தியரி எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ஒரு சம்மா வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம், அப்புறம் போக 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 நம்ம ஃபாஸ்டா போட்டுடலாம். ஓகே, பாய்.